ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்னி ஃபிக்ஸ் பண்ணுறோம். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஃபேபர் சிம்னி தான் பார்க்க போனேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா என்னோடய ஸ்டவ் வந்து ஃபேபர் ஸ்டவ் தான். நான் வந்து ஆனால் பட்ஜெட்டை வந்து 15,000 to 16,000 தான் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபேபரில் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க சிம்னி வந்து 16,500. அதில் வந்து இன்ஸ்டலேஷன் கிட் 1,500, ஃபிக்ஸிங் சார்ஜ் வந்து 600 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து 19,000 வந்துடுச்சு. அதனால் அது வேண்டாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ண இந்த ரேட்டுக்குள்ளே வாங்கலான்னு நான் ப்ரீத்தி டிசைட் பண்ணேன். மேனுவல் தான் பண்ணியிருக்கேன், சென்சார் வேண்டான்னு நினச்சிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ க்ளீனும் நான் போகலை, நம்ம மேனுவல் க்ளீனிங்க்கே போயிருக்கேன். ஏன்னா ஆட்டோ க்ளீன் வந்து அந்த ஆயிலெல்லாம் ஹீட் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது மோட்டரோட லைஃப் வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால் நான் அதுக்கு போகலை. சிம்பிளாக நீட்டாக ஒரு பட்ஜெட்குள்ளே வாங்கணுன்னு தான் இதை டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து 16,300 ஆச்சு. ப்ரீத்தி பட்டன் டைப் தான், மேனுவல் க்ளீனிங் தான். உள்ளே வந்து ஆயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க. ஃபிக்ஸிங் எல்லாம் இன்க்ளூடட் தான் அதில். இதோட செக்ஷன் பவர் வந்து 1200. இப்போ நான் வாங்கியிருக்க மாடல் வந்து ஃபேபரில் இதே மாடல் வந்து 1100 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மோட்ரு 10 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஹோல் சிம்னிக்கு 2 years கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு இந்த இது போதும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய பட்ஜெட்குள்ளே நான் வாங்கியிருக்கேன். அது ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். எங்களுக்கு வந்து இந்த செட்டோடு வந்து அந்த ஃபாயில் கிட்டு வந்து அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்களோ அது கரெக்டாக இருந்தது. இப்போ இதை தாண்டி நம்மளுக்கு லென்த்து வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அதுக்கு. ஆனால் அந்த ஃபிக்ஸ் பண்ண வந்த அந்த தம்பி வந்து ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தாங்க. பொறுமையாக இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. இன்னொன்று 2 பக்கமும் நான் இந்த வுட் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக வந்து அது அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து சிம்னிக்கு பக்கத்துலேயே அடிச்சிருந்தாங்க. ஸோ எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து நான் தனியாக ஒரு பாக்ஸ் எடுத்து போட்டேன். அதனால அவங்க போயிட்டு இன்னொரு நாள் திருப்பியும் வந்தாங்க. இந்த நெட்டு வந்து உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கோம். அதுக்கு நான் 250 தனியாக பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்க செட்டோடு வந்தது வந்து பிளாஸ்டிக்கும் வெளியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ 2ம் போட்டிருக்கேன்னா உள்ளே எந்த பூச்சியோ எலியோ எதுவும் வராமல் இருக்க. இந்த பாருங்கள், இது வெளியில் தெரியுது பிளாஸ்டிக்கு, உள்ளே ஒரு நெட்டும் போட்டிருக்கோம். ட்ரே மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. ட்ரேயில் ஃபில்ட்ரு போட்டு விம் லிக்விட் இல்லாட்டி சோப்பாக மேலே ஃபுல்லாக விட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு மேலே விட்டுங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஓரட்டும். அப்புறம் ப்ரஷ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். தொடச்சி ட்ரை பண்ணிவிட்டு மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆயில் ட்ரே எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த பார்த்தாலே ஆயில் இருந்தால் தெரியும். தொடச்சிட்டு மாட்டு சும்மா வீடிங் மாதிரி கொடுத்துருக்கோங்க. அதை கரெக்டாக சீல் பண்ணிங்கன்னா லாக் சீல் பண்ணிவிட்டு அந்த லாக் சிம்னி மேலே வெயிட் வைக்கக்கூடாது, சிம்னியை சப்போர்ட் பண்ணக்கூடாது. சிக்கர் பண்ணினா பைப்பு நான் சிம்மில் திட்டு எடுத்துரும். முடிஞ்சளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாது. சமைச்சு முடிச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். எனி டைம் ஆகும். ஆக்சுவலாக இந்த 2 பாக்ஸ் வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் வந்து 75 சென்டிமீட்டர் கிட்ட நாங்கள் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நாங்கள் அதை பண்ணோம். ஆக்சுவலாக இந்த சிம்னியோட இது வந்து 60 சென்டிமீட்டரு, இதில் 90 கூட இருக்குது. அது நல்லா பெருசாக இந்த ஹாப் வைக்கிற பெரிய ஸ்டவ், ஒரு 4 ஸ்டவ் 5 ஸ்டவ் இருக்கிற ஹாப் வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு இது ஓகேவாக இருந்தது, அதனால் நாங்கள் இதை செலக்ட் பண்ணோம். சிம்னியில் வந்து 2 லைட் இருக்குது. இதை வந்து நம்ம கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த டைரெக்ஷனில் வேணாலும்.
ஜஸ்ட் லைட்டுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். மேலே வந்து அந்த ஷீட் வந்து ப்ளூவாக தெரியுறது, ப்ளூ கலர் கிடையாது, சில்வர். அந்த மேலே இருக்க கவரை நாங்கள் கொஞ்ச நாள் அழுக்கப்படாமல் இருக்கட்டுமேன்னு பிரிக்காமல் வச்சுருக்கோம்.